Hi, my dear beautiful peoples in the world. Good morning. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலக மக்களே, வணக்கம். நான் இன்று பேசப் போற விஷயங்கள் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். நான் இப்படி பேசுவதற்காக ரொம்பவும் வேதனைப்படுறேன். ஒண்ணும் இல்ல, இப்போ நம்ம விஜய் அவர்கள் அந்த பிரச்சார கூட்டம், இந்த கரூர்ல நடந்தது பார்த்தீங்களா? அதில ஒரு 38 பேர் இறந்து போயிருக்கிறதாக தினத்தந்தி பேப்பர்ல பார்த்தேன். ரொம்ப மனசு நான் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்க, எனக்கு 62 வயசு ஆகுது. நான் இந்த மாரி அந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போனவர்கள், அப்புறம் இந்த கலவரம், அப்புறம் அடக்குமுறை, ஒடுக்குமுறை இந்த மாதிரி எல்லாம் நெறைய கேள்விப்பட்டுருக்கிறேன். என் சாமி கும்பிட போனவங்க கூட ஏன் இப்ப ரீசென்ட்லி உத்தரகாண்ட்ல அந்த வாட் இஸ் இட் அ திரிவேணி சங்கமமா பார்த்தீங்களா? ஆமா. எத்தனையோ கோடி பேர் சாமி பார்க்க வந்தாங்க. அங்கேயும் ரொம்ப பேர் செத்து போயிட்டாங்க. இங்க ஜெயலலிதா அம்மா ஏதோ ஒண்ணு நடத்துனாங்க கும்பகோணத்தில. என்னமோ சம்திங். இந்த மாரி அதாவது மக்களுக்கு ஞானம் இருக்க வேண்டாங்க. அட்லீஸ்ட் போதுமான அறிவு கூடவாங்க. போதுமான அறிவு கூட இல்லன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்ல? சரி, உயிர் போயிருச்சு இப்போ. போன உயிர் தான். திரும்பி வரப்போறதில்ல. ஆனா, இத்தனை உயிர்கள் ஆமா. இந்த மாரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இது நாட் ஒன்லி திஸ் இந்த பிரச்சார விஜய் பிரச்சார இதில இறந்துட்டாங்களே, இதுக்கு முன்னால இது போல பல 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 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தே ரொம்ப பேர் இறந்து போறாங்க. அது சாமி கும்பிட்ற விஷயமா இருக்கட்டும், இல்ல சண்டை போடுற விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த மாரி இப்ப மாநாடு, பொதுக்கூட்டம் இந்த மாதிரியா இருக்கட்டும். அவ்வளோ பேரு சாவறதுக்கு மூல காரணம் யார் தெரியுங்களா? அரசாங்கம் தான். அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்கிறது யார் தெரியுங்களா? இந்த பிச்சைக்கார பசங்க, எச்ச பசங்க, மானம், ஈனம், சூடு, சொர்ணம் இல்லாம எச்ச பசங்க பிரியாணியும், குவாட்டரையும் வாங்கி தின்னுட்டு, தேச துரோகியா இந்த நாட்ட காட்டி குடுக்குறான் பாரு அயோக்கிய பசங்களுக்கு, ஆட்சி செய்றவங்களுக்கு, அவர்கள் தான். சீக்கிரமா இதுக்கு விடிவு காலம் வரும். 2024 கண்டிப்பா சொல்றேன். இந்த மாரி ஆட்கள இந்த உலகத்த விட்டே ஓட்ட அடிக்கும். அதுக்கு பலி குடுத்துருக்காங்க. பலி இப்ப ஒரு நல்ல காரியத்துக்கு நம்ம ஒரு கோழி அறுப்போம், ஒரு ஆட்ட அறுப்போம்ல. அப்படிதான் விஜய் ஆமா மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க போறார் அப்படின்றதுக்கு நடந்த ஒரு சம்பவமா தான் நான் இத பார்க்குறேன்.